ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். ஆதியாகமம் 3:6. அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஏவாள் அன்று எடுத்த அத்தீர்மானத்தை தன் கணவனிடம் கூட ஆலோசனை கேட்காமல் எடுத்து விட்டாள். இங்குதான் பாவம் உள்ளே பிரவேசித்தது. இங்குதான் பாலைவனம் தொடங்கியது. இந்த உண்மையை மனைவியாக இருக்கும் பெண்கள் யாவரும் எப்பொழுதும் மனதில் கொள்ள வேண்டும். ஏவாள் சாத்தானிடமிருந்து எதை ஏற்றுக்கொண்டால் தெரியுமா? ஆளுகைக்கு அடங்கி இருக்க விரும்பாத முரட்டாட்டமான சாத்தானின் ஆவியை தனக்கென வாங்கிக் கொண்டாள். ஏவாள் வஞ்சிக்கப்பட்ட போது அவள் தோட்டத்தில் தனியாக இருக்கவில்லை, அவளோடு ஆதாமும் நின்று கொண்டுதான் இருந்தான். எனவேதான் ஸ்திரியானவள் அந்த விருட்சத்தை நல்லதென்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து கணவனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். தேவன் நியமித்த குடும்பத்திற்கு தலைமையை மனைவி எடுத்துக்கொள்வதை கண்களுக்கு முன்பாகவே ஆதாம் பார்த்து கொண்டிருந்தான். அவன் அவளிடம் தேவன் தனக்கு கூறியதை அவளிடம் எடுத்து கூறவில்லை. அவன் தன் மனைவியை தடுக்கவும் இல்லை. ஆம், இன்று அநேக கணவன்மார்கள் சாத்தான் தங்கள் மனைவியை ஆட்கொண்டு அவள் தலைமையேற்று செய்வதை சும்மா நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆதியிலே தேவன் குடும்பத்தில் கணவனை குடும்ப தலைவராகவும் மனைவி அத்தலைமைக்கு மகிழ்வுடன் அடங்கி இருக்கும்படிக்கும் ஏற்படுத்தி இருந்தார். அவன் அடங்கி இருக்காமல் தானாகவே சுய சிந்தை கூட இல்லாமல் சாத்தானை கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு எடுத்து விட்டாள். நாம் அப்படி இருக்கலாகாது. குடும்பத்தை ஆண்டவர் இயேசுவோடு இணைத்து கணவனே தலைமை தாங்க வேண்டும். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக தந்தையே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்கிறோம். அப்பா, உங்க பிள்ளைகள் அனைவரும் குடும்பத்தில் ஒவ்வொருவர் பொறுப்பையும் ஸ்தானத்தையும் இழந்து விடாது வாழ கிருபை செய்தரலாம். ஆண்டவரே, நாங்கள் அனுதின வாழ்வில் உமது வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பாவமில்லாத பரிசுத்தமான வாழ்க்கை வாழ எங்களை வழி நடத்துவீராக. உமது மாறாத இரக்கங்களினால் எங்களை மிகுதியாய் ஆசீர்வதிங்க. நாங்கள் இழந்து போன தடைப்பட்ட சகல ஆசீர்வாதங்களையும் உம்முடைய வல்லமையினால் பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. கர்த்தாவே, எங்கள் இருதயத்தை தயவு செய்து உங்க விட்டத்தால் மீண்டும் கழுவி சுத்திகரித்து பரிசுத்த ஆவியின் வல்லமையால் நிரப்புங்க. உங்க பிள்ளைகள் ஆரோக்கியம், நிதி ஆசீர்வாதம், பரலோக ஆசீர்வாதம் மற்றும் மன அமைதியுடன் வாழ இரக்கம் செய்யுங்க. நாங்கள் படுக்கைக்கு செல்லும் முன் உமக்கு பிரியமில்லாமல் எதிராக நாங்கள் செய்த அனைத்து பாவங்களையும் உம்மிடம் அறிக்கை செய்து விட்டுவிட்டு சமாதானமான நித்திரை செய்ய கிருபை செய்யுங்க. அப்பா, உடைந்த இருதயங்களோடு வாழுகிறவர்கள், வியாதியோடு இருக்கிறவர்களை குணமாக்குங்க. வலி, வேதனை, இழப்பு, துன்பத்தில் இருப்பவர்களை ஆறுதல் படுத்துங்க. மனதின் அனைத்து வெறுப்பையும் நீக்கி போடுங்க. மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற எங்களை ஒரு கருவியாக பயன்படுத்துங்க. பிறந்த நாளை காணும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. வேறுகால ஸ்திரீகளுக்கு சுகப்பிரசவம் தாங்க. வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை தாங்க. ஒவ்வொருவரின் வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம், படிப்பு, முயற்சி, விருப்பம் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிங்க. எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் கர்த்தரை அறிவில் வளரவும் வழி நடத்துங்க. மிஷனரி ஸ்தாபனங்கள், அதன் பொறுப்பாளர்கள், ஊழியர்கள், கௌரவ ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்கிறோம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.